இது சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டு கடைசியில் இறக்கிக்கலாம். ஒரு கொதி கொதித்தோடனே வத்தல் கிள்ளி போட்டு சூப்பரான உப்பு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்புக்கு பார்த்திங்கன்னா பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி, ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு வந்து ரொம்ப கடையக்கூடாது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், வரமிளகா, வெங்காயம் போட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம அப்படியே வந்து இது ஊற்றிக்கலாம், பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். இதில் ஒரு சொட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சூப்பரான பருப்பு குழம்பு எங்கள் வீட்டில் இப்படி தாங்க வைப்போம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட கெட்டியானோன்னு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். இந்த பக்கம் சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்டைக்காய் பச்சடி, ரசம் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் வதக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு.